ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்ய போகிறோம். முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சு அடுத்து நெய் ஊற்றி வச்சு இதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். தெரியல. அடுத்து வெங்காயம் பட்டை எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி போடணும். அடுத்து தக்காளி போட்டாச்சு. வத்தப்பொடி என்னெல்லாம் போட்டிருப்பேன், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு கிண்டி இருக்கு. இஞ்சி பூண்டு நீங்களே சொல்லுங்க. இஞ்சி பூண்டு மிளகா எல்லாம் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி உள்ள போடு. ஆமாம், போட்டு அதில் வாசமாக இருக்கும். போட்டு லெமன் புளி ஊற்றிருக்கு, தயிர் ஊற்றிருக்கு. நல்லா கிளறி விடணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. சிக்கன் உள்ள தண்ணியில் சிக்கன் நல்லா வேகணும். உப்பு பத்தல உப்பு போடணும். உப்பு போடணும். போட்டு அப்புறம் அரிசி போடும்போது உப்பு போட்டுக்கணும். அவ்வளோதான். அரிசி போட்டு அதுக்கு அளவு இதுக்கு 1 போட்டிருக்கேன். 3 தண்ணி ஊற்றணும். அப்பா எம்மிமா உப்பு காரம் திரும்ப பார்த்துக்கணும். தண்ணி கலங்கல இருக்கு. ஆமாம், அரிசி போட்டாச்சு. சிக்கன் வெந்துருங்களா? பிரியாணி எல்லாம் கிண்டி முடிச்சாச்சு. மல்லி புதினா கடைசியில் நெய் ஊற்றி இப்போ தம் போட போகிறோம். வாழை மேலே வைக்க போகிறாங்க. எடுத்துருவோமா? சரி, மூடி வச்சு நெய்யெல்லாம் எடுத்து உருகணுமா? சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிட்டு செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நாங்களும் சாப்பிட போகிறோம்.